அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம். ஆன்மீக சிவ சொந்தங்களே, தமிழ் புத்தாண்டு 2026 பிறக்கப் போகுது. பராபவ வருடம் 14/4/2026 முதல் பிறக்கப் போகும் இந்த தமிழாண்டு முதல் நாள் மட்டுமல்ல, வருடம் முழுவதும் உங்களுக்கு இறையருள் கிடைக்க, உங்களது வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் அதிசயம் நடக்க, முன்னேற்ற பாதையில் நீங்கள் பயணிக்க, உங்கள் குடும்பத்திற்கு நல்லது நடக்க, இறையருளும் குருவருளும் உங்கள் குடும்பத்திற்கு கிடைக்க, நேர்மறையான ஆற்றல்கள் முழுமையாக உங்கள் வீட்டில் நிறைந்திருக்க நான் சொல்லும் இந்த ஒரு அற்புத சூட்சமத்தை செய்யுங்க. தமிழ் புத்தாண்டு முதல் நாள் சித்திரை கனி காணும் முறை மற்றும் தமிழ் புத்தாண்டு வழிபாடு, அதிர்ஷ்டத்தை தரும் வழிபாடு எப்படி செய்யணுங்கிறதெல்லாம் ஏற்கனவே தெளிவாக ஒரு ஆடியோ கொடுத்துட்டேன். அந்த ஆடியோ இதுவரைக்கும் நீங்கள் கேட்கலன்னா இந்த வீடியோ கேட்குற டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த ஆடியோட லிங்க் கொடுக்குறேன், கேளுங்க. இந்த ஆடியோ நான் சொல்கிறது ஒரு தாந்திரீக சூட்சமம். சூட்சமத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு மேலே ஒரு அறிவிப்பு. தமிழ் புத்தாண்டு 14/4/2026 முதல், அதாவது சித்திரை முதல் நாள் முதல் சித்திரை கடைசி நாள் வரை நாங்கள் மீனாட்சி அம்மன் வழிபாட்டு வாட்ஸ்அப் குழு என்ற ஒரு குழுவை தொடங்க போகின்றோம். அந்த குழுவுக்கு கட்டணம் மேலே கொடுத்துருக்கேன், கட்டணம் செலுத்தும் முறையும் கொடுத்துருக்கேன். அந்த வாட்ஸ்அப் குழுவில் தினமும் உங்களுக்கு மீனாட்சி அம்மனுடைய துதிப்பாடல் ஒன்று அனுப்புவோம். சின்ன பாட்டு தான், அதை ஒரு முறை நீங்கள் கேட்டால் போதும். நிச்சயம் சித்திரை மாதம் முழுவதுக்கும் உங்களுக்கு மீனாட்சி அம்மனுடைய அருளால் மங்களம் நிறைந்த மாதமாக இருக்கும். இந்த குழுவில் சேரக்கூடிய அத்துணை பேருக்காகவும் சிறப்பு பிரார்த்தனை செய்ய போகின்றோம். குழுவில் சேர மேலே உள்ள நம்பருக்கு காணிக்கை செலுத்திட்டு வாட்ஸ்அப் நம்பருக்கு ஸ்கிரீன்ஷாட் அனுப்புங்க. 14/4/2026 அந்த அன்னைக்கு இப்ப நான் சொல்றத பிரம்ம முகூர்த்த நேரத்தில் செய்யுங்க, அல்லது உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது ராகு காலம் யமகண்டம் நேரம் தவிர இரவு தூங்குறதுக்கு முன்னால எப்பனாலும் செய்யலாம். உங்களுக்கு மிகவும் பிடிச்ச தெய்வம், உங்க மனசுக்கு மிகவும் பிடிச்ச தெய்வம், அது எந்த தெய்வமாக இருந்தாலும் சரி, குலதெய்வமாக இருக்கலாம் அல்லது வேறு எந்த தெய்வமாக இருக்கலாம், எந்த தெய்வத்தை அடிக்கடி நீங்க நினைச்சுப்பீங்களோ அந்த தெய்வத்தினுடைய படம் சிலை இருந்தா அதற்கு முன்பா நின்று நான் சொல்ற இந்த புத்தாண்டு வாசகத்தை 3 முறை சொல்லணும். நம்பிக்கையோட சொல்லணும். கையில வாசனை பூக்கள் வச்சுட்டு சொன்னா கூடுதல் நன்மை. வாசனை பூக்கள் இல்லைன்னா கையில ஏலக்காய் வச்சுட்டு சொல்லலாம். அந்த வாசகத்தை சொல்றேன், அப்படி எழுதிக்கோங்க. இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல அந்த வாசகத்தை நான் டைப் பண்ணி கொடுக்குறேன். இந்த ஆண்டு எல்லோருக்கும் ஆரோக்கியம், ஐஸ்வர்யம், சாந்தி, சமாதானம் நிறைய கிடைக்க இறைவன் அருள் புரியட்டும். புத்தாண்டு பிறந்த இந்நாளில் புது நம்பிக்கை பிறக்கட்டும். துன்பங்கள் எல்லாம் நீங்கட்டும். செல்வமும் சந்தோஷமும் பெருகட்டும். இறையருள் எப்போதும் காக்கட்டும். நற்பவி நற்பவி நற்பவி. ரொம்ப அருமையான நேர்மறையான வாசகம். பாசிட்டிவ் எனர்ஜி உங்களுக்கு கிடைக்கும். இறையருளும் குருவருளும் கிடைக்கும். இந்த வாசகத்தை 3 முறை சொல்லிடுங்க போதும். நல்லதே உங்களுக்கு நடக்கும். நல்லது அத்துணையும் வந்து சேரும், கெட்டது அத்துணையும் விலகி ஓடும். நீங்கள் அத்தனை பேரும் நல்லா இருப்பீங்க. உங்கள் அத்தனை பேருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களையும் ஆசீர்வாதங்களையும் இந்த தருணத்தில் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்பு சொந்தங்களே, தமிழ் புத்தாண்டு பிறக்கக்கூடிய அந்த நாளில் அன்னதானம் செஞ்சீங்கன்னா அருமையான பலன்கள் கிடைக்கும். பிரபஞ்சமே உங்களை வாழ்த்தும். நமது ஆனந்தொலி அறக்கட்டளை அன்னசேவா குழு அன்று மிக சிறப்பாக அன்னதானம் செய்ய போகிறோம். 1001 ஆதரவற்ற முதியோர்களுக்கு. மனம் இருந்தால் உதவுங்க. மேலே டிஸ்பிளேல கூகுள் பே, ஃபோன்பே நம்பர் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் எங்களது அறக்கட்டளையின் வங்கி கணக்கு எண் தரப்பட்டுள்ளது. இந்த ஆடியோவை கேட்டுட்டு இருக்க உங்கள் அத்துணை பேருக்கும் ஒரு அன்பு அறிவிப்பு. தமிழ் புத்தாண்டு முதல் நாள் அன்று மாலை 6 மணிக்கு எங்களது அறக்கட்டளையின் சார்பாக சர்வமங்கல மகாலட்சுமி ஹோமம் நடைபெறுகின்றது. இந்த ஹோமத்தில் உங்கள் குடும்பத்தின் சார்பாக உங்கள் குடும்பத்தாரின் பெயரை சொல்லி அடியேன் பிரார்த்தனை செய்ய போகின்றேன். அதற்கு எந்த கட்டணமும் கிடையாது. இந்த வீடியோவுக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் உங்கள் குடும்பத்தில் இருக்க உறுப்பினர்களுடைய பெயர், ராசி, நட்சத்திரம், உங்களது குலதெய்வம் டைப் பண்ணி அனுப்புங்க. உங்கள் குடும்பத்துக்காக புத்தாண்டு அன்னைக்கு அடியேன் சிறப்பு பிரார்த்தனை செய்கின்றேன். இதற்கு எந்த கட்டணமும் கிடையாது. இந்த செய்தியை உங்களுக்கு தெரிய அத்தனை பேருக்கும் பகிர்ந்துக்கோங்க. மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கின்றேன். ஆனந்தம் மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும்.